வெல்கம் பேக் டு ஐஎம் கிருஷான் சேனல். இப்போ ஐபிஎல் முடிஞ்சு 6-7 நாள் ஆச்சு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு கடப்பார டீம் செம்ம லைனப் வச்சுருந்தாங்க. 2026 ஆன் பேப்பர் மும்பை செம்ம லைனப்பாக இருந்தாங்க. ஆனால் ஏன் இந்த வருஷம் ஃபுல்லாக மும்பை பர்ஃபார்ம் பண்ணலன்றது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருந்தது. கேப்டன்சி சரியில்லைன்னு நிறைய பேர் ஹர்திக் மேலே பழியை போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அடுத்த வருஷம் எப்படி மாற்றணுன்றதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு கடப்பார டீம் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா மாதிரி அவ்வளோ பெரிய வின்னிங் கேப்டன் 5 ட்ராஃபி அடித்து கொடுத்தாரு. அவரை சேஞ்ச் பண்ணதில் எனக்கு பெருசாக உடன்பாடே இல்லை. அவரே கேப்டனாக வச்சுருந்துருக்கலாம். ஆனால் ஹர்திக் பாண்டியா நல்ல கேப்டன், செம்மையாக கேப்டன்சி பண்ணுவார். ரோஹித் சர்மா மாதிரியான ஆனால் 5 டைட்டில்ஸ் வின்னிங் கேப்டனை சிம்பிளாக கேப்டன்சியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சில மேட்ச் இம்பேக்ட் பிளேயராக கூட ஆட வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசம். அதெல்லாம் பண்ணவே கூடாது. ரோஹித் சர்மா எப்போவுமே பிளேயிங் லெவலில் இருக்கணும். ப்ளஸ் கேப்டன்சியும் அவர்கிட்ட கொடுக்கணும். கேப்டன்சி ரோலில் அட்லீஸ்ட் வைஸ் கேப்டன்சியாச்சும் ரோஹித் சர்மா கையில் இருக்கணும். ஆனால் வைஸ் கேப்டன்சி கூட ரோஹித் சர்மாட்ட தரமாட்டேங்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் பிளேயரும் சரி பரவாயில்ல போனால் போகுது, ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆகிட்டார், இருக்கிறதுலே பெஸ்ட்டு கேப்டன் தான் ஹர்திக் பாண்டியா. அதுக்காக தான் ஜிடி கிட்டேருந்து ட்ரேட் பண்ணி மும்பை ஹர்திக் பாண்டியாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா சொல்கிறது எந்த பிளேயர்ஸும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் ஃப்ரீயாக பிளேயர்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா இப்போ ஒரு ஃபீல்டு பொசிஷன் சொல்கிறான்னா அந்த ஃபீல்டு ஆனான்னு பும்ரா சொல்கிறாரு, இந்த ஃபீல்டு ஆனான்னு ரோஹித் சர்மா சொல்கிறாரு, இல்லை வேறு பக்கம் ஃபீல்டு வைக்கலான்னு மிச்சல் சாண்டர் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் சொன்னால் எப்படிங்க? மொத்தம் மும்பை இந்தியன்ஸ் டீமில் 5 கேப்டன் இருக்காங்க. 5 கேப்டனும் அவங்களோட ஓன் 5 கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்படி 5 கருத்துக்களை சொன்னால் ஹர்திக் பாண்டியா என்னங்க பண்ண முடியும்? அவர் சொல்கிறது கேட்டாடணும். ஒரு டீமுக்கு ஒரு கேப்டன் இருக்காருன்னா அவர் சொல்கிறது கேட்டாடணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது குழப்பத்தை தான் உண்டாக்கும் டீமுக்குள்ளே. அதனால் தேவையில்லாமல் ஹர்திக் பாண்டியா மேலே தப்பு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஹர்திக் பாண்டியா மேலே இதில் ஒரு தப்பும் இல்லை. அவர் மேலே ஃபுல் ப்ரெஷர் தான் இதனால் ஏறும். அவர் சொல்கிறது டீம்மேட்ஸும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ட்ரால்ஸும் வருது, மீம்ஸும் வருது. ஹர்திக் பாண்டியா இந்த வருஷம் மீம் டெம்ப்ளேட்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவங்க இந்த மனுஷன். இவ்வளோ பெரிய கேப்டன் தெரியுமாங்க? குஜராத் டைட்டன்ஸ்க்கு பேக் டு பேக் ஃபைனல் எடுத்துகிட்டு போய் கப் அடித்து கொடுத்தாரு. 2022, 2023 ஒரு வருஷம் அதில் கப் அடித்து கொடுத்தாரு. பேக் டு பேக் ஃபைனல்ஸ் போனார். 2023 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கால். ஆனால் ஜடேஜாவோட அற்புதமான ஃபேப்லஸ் ஃபினிஷ்னால் சிஎஸ்கே ஜெயித்தாங்க. இல்லைனா ஹர்திக் பாண்டியா பேக் டு பேக் வின்னிங் கேப்டன்ஸாக இருந்திருப்பார். செம்மையான ஒரு கேப்டன் இவர் சொல்கிறத கேட்டு மும்பை இந்தியன்ஸ் நடந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மும்பை இந்தியன்ஸ் செட்டப்பில் எப்படின்னா லெஜண்ட்ஸ் இருக்கிற டீமு, எல்லாருமே லெஜெண்டரி பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. அதனாலே மும்பை இந்தியன்ஸில் ஒவ்வொரு பிளேயர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. அதனாலேயும் கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா மேலே இப்போது கேப்டன்சி ப்ரெஷர் இருக்குது. பேட்டிங் அதனால் ஒழுங்காக ஆட மாட்டேங்கிறார். பவுலிங்கும் அந்தளவு பவுலிங் மட்டும்தான் இந்த வருஷம் நல்லா போட்டார் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வருஷம் அவர் பேட்டிங் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்னா அவர் மேலே அந்த ப்ரெஷர் தான். ஹர்திக் பாண்டியா மேலே ப்ரெஷரே போடக்கூடாது. எந்த டீம் பிளேயர்ஸ் மேலேயும் ப்ரெஷர் நீங்கள் போடாமல் இருந்து பாருங்கள். அந்த பிளேயர்ஸோட பெஸ்ட்டை அவங்க எப்போவுமே கொடுப்பாங்க. ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேவோட ட்ரேடு, இல்லைனா வேறு ஏதாவது டீமோட ட்ரேடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா விட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு தான் பெரிய லாஸ். ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர், ஒரு பெஸ்ட்டு கேப்டன், பெஸ்ட்டு ஃபீல்டர், பெஸ்ட்டு பவுலர், இந்த பெஸ்ட்டுங்க அவர். ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ணுற பேட்ஸ்மேனு, ஒரு பவுலிங் எல்லா ஃபீல்ட்லேயும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இவரை போய் நீங்கள் தேவையில்லாமல் ட்ரேட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹர்திக் பாண்டியா என்னை கேட்டால் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி நல்லா தான் பண்ணுவார். என்னை கேட்டால் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக போட்டு ரோஹித் சர்மாவை கேப்டன்சி திரும்ப எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு கேப்டன், அவர் கேப்டன்சி பண்ணால் போதும், மும்பை வேறு மாதிரி கம்பேக் கொடுப்பாங்க. பும்ரா கூட ஒரு மேட்ச் கேப்டன்சி பண்ணார். அவர் கேப்டன்சி பண்ணும்போது பிளேயர்ஸ்லாம் அவ்வளோ நல்லா ஆடுறாங்க. திலக்குர்மா அவ்வளோ சூப்பராக ஆடுறாரு. ஆனால் ஹர்திக் கேப்டன்சியில் யாரும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹர்திக் கேப்டன்சியில் குறை சொல்லிட்டுருக்காங்க. கேட்டால் ஹர்திக் மேலே குறை சொல்கிறது ரொம்ப தப்பு. மும்பை அடுத்த வருஷம் கம்பேக் தருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.